சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், அப்படி செய்யறேன் இப்படி செய்யறேன். என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேள்விதானே, அவங்க கேள்வி கேட்கும்போது நமக்கும் மனம் உறுத்துது. இப்போ இந்த வார்த்தையை சொன்னது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது இந்த வார்த்தையை சொன்னாரா? எங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருந்து ஒரு நந்தவனம், ஒரு அருமையான செழிப்பான இடத்துல இருந்து இந்த வார்த்தையை சொன்னாரா? இல்லை. சிறைச்சாலையில், கட்டப்பட்ட சூழ்நிலையில், அடுத்து சிறைச்சேதம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். தலையை வெட்ட போறாங்க. தலையை வெட்டுறதுக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு எப்படி இருக்கும்? டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு மூச்சு பேச்சு வருமா? டேட் ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு மூச்சு பேச்செல்லாம் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாடி தான் கிடக்கும், பாடி கொண்டு போய் வெட்டுவாங்க, அவ்வளோதான். அவர் அதுக்கு பிறகு எழுதுறாரு, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த செய்தி கேட்டோன்னு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பாங்க? துக்கமா இருக்கும் தானே. இந்த செய்தி பரவலா அந்த திருச்சிபையாருக்கு போயிருக்கும். இப்படி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே நெருக்கடி உண்டாகி இருக்கிறதோடைய முடிவு சமீபமாக இருக்கிற இந்த செய்தியெல்லாம் போன உடனே எல்லாரும் கரக்கத்தோடு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வார்த்தையை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நீங்கள் ஒரு நெருக்கத்தின் பாதையில் வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் கொடுக்கிற நல்ல சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.